தீர்ந்து போச்சுன்னா தபசுக்கு போயிடுவா, இதுதான் அவளுக்கு. ஆனா ராமரை பத்தி சொல்றாரு ஹனுமார், நீ எல்லா பலசாலி தான் பலம் எல்லாம் வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் தபசுல சம்பாதிச்ச பலம். ராமர் எப்பயாவது தபசுக்கு போன சம்பாதிச்சின்ற பலத்தை அப்படின்னு நினைக்காத, ராமருக்கு இருக்கிறது சுவாபாகிகமான பலம், அது எப்பவுமே நஷ்டமாகாது அப்படின்னு சொல்லி ஹனுமார் சொல்றாரு. சில வானநாளை அழைச்சிட்டு லக்ஷ்மணரோட அங்கே போகிற விபீஷணன், இதுதான் நிகும்புல போல அவன் வந்து அந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தணும், அவனை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே வானநாள்லாம் புகுந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா, அவன் யஜ்யம் வந்து தடைப்பட்டுறது. உடனே லக்ஷ்மணரோட மறுபடியும் யுத்தம் பண்ணணும்னு போகிறான். அவன் எப்பவுமே ஒரு மரத்தில் போய் உட்காருவான், அந்த மரத்துலேருந்து பலத்தை சம்பாதிச்சுன்னு வருவான். இதுக்கப்புறம் அந்த மரத்துலேயே அவனை போய் உட்கார விடாமல் யுத்தம் இப்போ ஆரம்பிச்சுட்டு, லக்ஷ்மணனோட ஆச்சரியமான யுத்தம். யுத்தமாவது யுத்தம், அப்படி யுத்தம் நடக்கிறது. எல்லா அஸ்திரமும் போடுறான்.